சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 19 நாட்கள் போராடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட பிற பதிகளை பிடித்தம் செய்ய வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரம் என்ன? மேலும் இந்த உத்தரவு தொடர்பாக ஆசிரியர்கள் மத்தியில் என்ன மாதிரியான அதிருப்தி நிலவரம் நீடிக்கிறது? என்ன நிலவரம்? வணக்கம். தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களில் ஒரு 20,000 பேர் தங்களுக்கு சம்பள முரண்பாடுகள் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. இடைநிலை ஆசிரியர்கள் பதிவு மூப்பு இயக்கத்தினுடைய சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைத்து பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக 19 நாட்கள் தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு அந்த போராட்டமானது தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வேலை நிறுத்த போராட்டம் நடத்திய 19 நாட்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். உரிய முன் அனுமதி இல்லாமல் எந்தவித மருத்துவ விடுப்பும் இன்றி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவருக்கும் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும், அதே போன்று பிற பலன்களையும் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும், அதுவும் ஒரே தவணையில் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். தொடக்க கல்வித்துறை அறிவுறுத்தலின் அடிப்படையில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் இதற்கான உத்தரவுகளை பல மாவட்டங்களில் பிறப்பித்திருக்கின்றனர். அதன்படி கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு இந்த 19 நாட்கள் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.